பயங்கரமான சப்போர்ட்டிவ் ஆனார். ஓகே. நீங்க ஒரு பெரிய ஹீரோ, இப்பவுமே ஹீரோ பக்கத்துல போறதுக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிற தேவை இருக்கும். இந்த மனுஷன் அப்படி விடவே மாட்டாப்ல. அவரே கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருக்கும். நீங்க ஆரம்ப காலகட்டத்தை எப்படி ஒரு சிவகார்த்திகேயன் சார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரியான ஒரு. ஆக்சுவலா என் ஒய்ஃபுக்கு வந்து சினிமாக்கு நம்மளை அனுப்புறதுல பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ இப்போ ஒய்ஃப் சைடே பயங்கர அப்ரிசியேஷன். ஏன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் பயங்கரமாக பாராட்டும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, தப்பு இல்லைப்பா அப்படின்னு தோணுது. அதுவே பெரிய ஹாப்பி தான். அது எங்கள் அப்பா போலீஸ். அப்படிங்களா? ஸோ வந்து அது தெரிஞ்சுட்டு கூப்பிட்றாங்களான்னு கேட்காதீங்க, அப்படி இல்லை. ஆமாம், தோற்றமாக நம்மளை ஆளை பார்க்கும்போதே இவங்களுக்கு ஒரு மாதிரி போலீஸாக ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஹைட்டு, உயரம், அந்த மீசை இதெல்லாம் பார்த்துட்டு. இன்னொன்று, கர்ணனில் வந்து போலீஸாக ரொம்ப அழுத்தமாக பதிவாயிட்டோம். நீங்கள் நல்ல படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்று நடிச்சிட்டிங்கன்னா அதை தொடர்ந்து அதே மாதிரியா கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஏன்னா டேரக்டருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவனை போலீஸாக பொருத்தி பார்க்குறதுல நம்ம ஒரு மாதிரி சுலபமாக வேலை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதுக்காக கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக பார்த்தா நான் பண்ண ஒவ்வொரு போலீஸும் வெவ்வேறு மாதிரியான கதாபாத்திரங்கள் தான் எனக்கு அமைஞ்சிச்சு. கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. அதுக்காக இதை பார்த்துட்டும் தொடர்ந்து போலீஸாக கூப்பிடாதீங்க. ஆமாம் ஆமாம், அது ஒரு வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரி பண்ணி ஒரு மாதிரி மொலாட்னஸ் ஆயிடக்கூடாது அது. ஸோ அதுலேருந்து இப்போ வெவ்வேறு கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடுவில் 1-2 போலீஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று நம்ம போலீஸாக வந்து நடிக்கிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம மொத்தம் ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தான் போலீஸாக நம்ம நடிப்போம். ஆனால் நீங்கள் ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய விஐபிக்கு பந்தோபஸ்துக்காக இந்த போலீஸ் நிற்கிறாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அதை பார்க்கும்போது நான்லாம் போலீஸ் யூனிஃபார்ம் ரெகுலராக ஷூட்டிங்கில் போடுறதுனால சொல்கிறேன், அது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எல்லாமே பயங்கர ரெஸ்பெக்டபுளான ஆட்கள் போலீஸ். ஏன்னா போலீஸோட ஒரு சைடு நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லை கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க, இப்படி வேற ஒரு டார்க் ஷேடு தான் பேசியிருப்போம். ஆனால் அவங்க படுற கஷ்டம் நம்மளாம் யாரும் படுறோமான்னு கேட்டால் ஒரு 10% கூட கிடையவே கிடையாது. அதுதான் ரொம்ப உண்மை. ரொம்ப சௌகரியமான வேலை பார்க்குறேன். நமக்கே அப்பப்போ சலிப்பு வருது. அப்போது 8 மணி நேரமும் 12 மணி நேரமும் சலிப்பான வேலைக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. ரொம்ப சிரமப்படுற வேலைக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ சொன்னீங்க சார். ஆக்சுவலி நீங்கள் வந்து இது வெளியே இருக்கிற போலீஸை பார்த்து சொன்னீங்க. என்னைக்காவது அப்பா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லியிருக்காரு? அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது இல்லை. நீங்கள் போலீஸ் அப்பாக்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் சொல்கிறது அப்போ எங்கள் அப்பா இப்போ ஆல்மோஸ்ட் 70s, ரிட்டையர்ட் ஆகி ஆச்சு. விஆர்எஸ் கொடுத்துட்டு ஒரு 46லேயே அப்பா வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் அப்போ வந்து அவங்களால உயர் அதிகாரிகள்கிட்டலாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அவங்க நீங்கள் ரெகுலராக போலீஸில் எப்போ பார்த்தீங்கன்னா ஐயா 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 அதுதான் இருக்கும். இது எல்லாமே வீட்டில் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அவங்க மேலே கோவத்தெல்லாம் நம்ம மேலே தான் தீர்த்துக்குவாங்க. ஓகே, அது பாவம் தானே. அது ஒரு பக்கம் நம்ம பாவம்னாலும் அவங்களும் பாவம் தானே. சார், ஏதாவது ஒரு ரோலை பார்த்துட்டு அப்பா வந்து டேய் இந்த இடத்துல நீ எந்த மாதிரி லைட்டா பண்ணிருக்க அப்படி? அப்பாவுக்கு நான் போலீஸ் ட்ரெஸ்ல எந்த படம் பார்த்தாலும் அப்பாவுக்கு பிடிக்கும். ஏன்னா அவருக்கு வந்து நம்மளை போலீஸ் ஆக்கணுங்கிற ஒரு சின்ன ஆசை ஒன்று இருந்துச்சு. ஓகே, ஆமா. ஆனா நம்ம இப்படி ஒரு மாதிரி சிவில் இன்ஜினியர் ஆயிட்டு அப்புறம் ஒரு மாதிரி சினிமாக்குள்ளார வந்துட்டோம். ஆனா அவர் நினைச்ச போலீஸா இருந்தா ஒண்ணு ஒரு எஸ்ஐயாவோ இல்லை ஹெட்டாவோ இல்லை இன்ஸ்பெக்டராவோ ஏதாவது ஒண்ணுதான் இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்ம எஸ்பியா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே சார், சின்ன வயசுல நீங்க வந்து ஸ்கூல்ல பண்ண ஒரு விஷயத்த நான் இங்க உங்களுக்கு நினைவு கூட்ட விரும்புறேன். ஏவை மட்டும் அடிக்கடி எழுதி பார்த்துட்டே இருப்பீங்களா சார்? ஏ லெட்டர் மட்டும் இல்லையே? அப்படிலாம் இல்லையே. அருவி, அயோத்தி, இந்த ஏலே வந்து நல்லா ஹிட் அடிக்கிற மாதிரி. ஆமா ஆமா, அமைஞ்சிருக்கு. என் பையன் பேர் கூட அஸ்வின். நீங்க சொல்லும் போது எனக்கு ஏ இல்ல ஆமா இல்ல அவனு ஒரு மாதிரி க்ளோஸா ரிலேட் ஆகிக்கிறது. என்னையா யோசிச்சிருக்கீங்களா சார் இது ஏன் நம்ம லைஃப்ல ரொம்ப? இல்ல, முன்னாடி யோசிக்கல. அயலி வந்ததுக்கு அப்புறமா என்னை வந்து அருவி மதன் தான் நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்க. அயலி நாங்கள் ஷூட்டில் இருக்கும் பொழுதே அயலி ப்ரொடியூசர் புஷ்மாவதி அவங்க வந்து சொன்னாங்க, அயலி வந்ததுக்கு அப்புறமா பாருங்க சார் உங்களை எல்லாம் அயலி மதனை கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அது கிட்டத்தட்ட நடந்துச்சு. ஸோ காரணமானலாம் கிடையாது, அந்தந்த இயக்குனர்கள் காரணம், அந்த எழுத்து காரணம். ஆக்சுவலி தமிழ் சினிமால ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் இருக்கு சார். அது இந்த ஹீரோஸ் ஹீரோயின் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் நீங்க நடிச்சிருக்கிறதுனால நீங்களும் அந்த சூஸ் பண்றீங்களோன்ற மாதிரி எனக்கு இது நம்பிக்கையே கிடையாது. எனக்கு ஜாதகம் அதெல்லாம் பெரிய பார்த்ததே இல்லை, தெரியும் நிறைய பார்த்துருக்கேன், அதனால நம்பிக்கை கிடையாது. சரிங்க சார், இப்போ வந்து அயலி நடிச்சு முடிச்சிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கேரக்டரை வந்து இன்னும் நாங்க கொஞ்சம் லென்த்தியா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அடுத்து சிவகார்த்திகேயன் சாருடைய மாவீரன் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன்.
இப்படி சொல்கிறதும் சரியாக இருக்கும். மண்டேலா டைரக்டரோட படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சூப்பர். அப்படி சொல்கிறதும் சரியாக இருக்கும். சாந்தி டாக்கீஸ் அருண் விஸ்வா தான் ப்ரொடியூசர், அவரோட இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி சொல்கிறதும் சரியாக இருக்கும். ஏன்னா 3 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு ஒரு நல்ல படைப்பு வரணும்னா அதுக்கு ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் அமைகிறது ரொம்ப பெரிய தேவையாக இருக்குங்க. அப்படி ஒரு பிரமாதமான ப்ரொடியூசர் அவர். அதேமாரி ஒரு நல்ல நடிகன் வெளியில் தெரிகிறதுக்கு ஒரு நல்ல டேரக்டரை கண்டிப்பாக தேவை. அது உங்களுக்கு அயலியில் தெரிஞ்சிருக்கும், அருவியில் தெரிஞ்சிருக்கும், கர்ணனில் தெரிஞ்சிருக்கும், இப்படி நிறைய படங்கள் தெரிஞ்சிருக்கும் நமக்கு. அதே மாதிரியே வந்து அவர் மண்டேலா படம் நீங்கள்லாம் அதிகமாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ஒரு பிரமாதமான படைப்பு அது. அவரோட டைரக்ஷனில் நடிக்கும்போது ஒரு நடிகனா எப்பயுமே நீங்கள் ஒன்று நடிக்க சொன்னால் நம்ம ஒன்று நடிப்போம், அது கிடையாது. அவங்க ஒன்று சொல்லி தர்றாங்கல்ல, எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் வேணும். சமயத்தில் வந்து சொல்கிறதுல அவங்ககிட்ட சின்ன கோபம் இருக்கலாம், என்னடா பண்ண மாட்டேங்கிற, லேட் ஆகுது அப்படின்னு சின்ன வருத்தம் இருக்குது, இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஃபைனலி ஒன்று அவங்களுக்கு கிடைக்குது இல்லை, அது அது இந்த முகத்துலேருந்து கிடைக்குது இல்லை, அது அவங்க கொடுக்குறது தானே. அப்படி கிடைக்கும்போது அது பெரிய பெரிய சந்தோஷம் அது. ஸோ அவருக்கும் செகண்ட் தேங்க்ஸ். சிவகார்த்திகேயன் சார் பயங்கரமான சப்போர்ட்டிவான. ஓகே. நீங்கள் அவர் ஒரு பெரிய ஹீரோ, இப்பவுமே ஹீரோ பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிற தேவை இருக்கும். இந்த மனுஷன் அப்படி விடவே மாட்டாப்புல, அவரே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தை எப்படி ஒரு சிவகார்த்திகேயன் சாரை பார்த்தீங்களோ இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரியான ஒரு